மாம்பழத்தில் திமுக சார்பாக அங்கே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அங்கே திமுகவின் செயல் தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இப்பொழுது அந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நேரடி காட்சிகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் திமுக சார்பாக நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இன்றைக்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று. இந்த சூழ்நிலையில் இன்று காலை மாம்பழம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடத்தில் இன்னும் மேலும் கூடுதலாக திமுகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தற்பொழுது பேருந்தில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாம்பழம் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். பேருந்தில் ஏறி அவர் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் அவரோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்பொழுது அங்கே பேருந்தில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக அனைத்து தரப்பினரும் கடந்த பல நாட்களாகவே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு சென்னையில் திமுக சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தின் அனைத்து தலைநகரங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்தவரை மாம்பழத்தில் திமுக செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் பங்கேற்ற திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அரசு பேருந்தில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். அவர் அந்த பேருந்தில் உட்கார்ந்து இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு திமுகவினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பேருந்தில் ஏற்றிச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு பிறகு காவல்துறை வாகனங்களும் தற்பொழுது அங்கே அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.